திருப்புவோம். The book of Mark chapter 4. Alright, நான் 2 வாரத்துக்கு முன்னே இந்த 4ஆம் அதிகாரத்தை நான் படித்து கொடுத்தேன். சரியா? நீங்க 4ஆம் அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய டீச்சிங்ஸை நீங்க பார்க்கலாம். சொல்லுங்க, போதனை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, போதனை சொல்லுங்க, டீச்சிங்ஸ். 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம் நிறைய நெரேட்டிவ், நிறைய கதைகளை நாம் பார்த்தோம். இயேசு என்ன செய்தார், எப்படி போன்ற அற்புதங்களை செய்தார், ஒரு சிலர் ஏற்றுக்கொண்டார்கள், ஒரு சிலர் இயேசு கிறிஸ்துவை ரிஜெக்ட் பண்ணினாங்கன்னு சொல்லி 3 அதிகாரத்தை நாம் பார்த்தோம். ஆனால் 4ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா யூ வில் see a lot of teachings. இப்போ இயேசு என்ன பண்ணுறாரு, பொது ஜனங்களுக்கு போதிக்கிறாரு. அவர் ராஜாதி ராஜன், ஜனங்களுக்கு தன்னுடைய ராஜ்யத்தை குறித்து இப்பொழுது எடுத்து சொல்லுகிறார். அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு எப்படி டீச் பண்ணுறாரு, கதைகளை சொல்லி டீச் பண்ணுறாரு. அந்த கதைகள் சொல்லும் பொழுது தான் தமிழில் ஓமைகள் சொல்லுவார்கள், ஆங்கிலத்தில் பேரபிள் சொல்லி எழுதி இருக்குது. ரைட், பேரபிள். த்ரூ பேரபிள் ஜீசஸ் டீச்சிங் த பீப்புள். நான் பேரபிள்னா என்னது, ஓமைகள்னா என்னதுன்னா அது எப்படி சொல்லணும்னா கதைகள். சரியா? நான் இந்த கதைன்னு சொல்லும் பொழுது அது சண்டே ஸ்கூல் கதைகள் அல்ல. நான் எப்படி அந்த கதைகளை நான் உங்களுக்கு ஒப்பிட்டு நான் சொல்லி கொடுத்தேன் என்றால் 2 வாரத்துக்கு முன்னே இந்த ஐஸ்பர்க் இருக்குது பார்த்தீங்களா, ஐஸ் கட்டிகள், பெரிய பெரிய கட்டிகளை பார்த்தீங்கன்னா 10% மேலே இருக்கும், கடலுக்கு மேலே இருக்கும். ஹேவ் யூ நோட்டீஸ்ட் தட்? about 90% அது உள்ளுக்கு இருக்கும். அப்போ இயேசு ஓமைகள் சொல்லும் பொழுது மேலோற்றமாக சில கதைகளை தான் சொல்றாரு. நீங்க என்ன செய்யணும், நோண்டி உள்ளுக்கு போனாதான் அந்த உண்மையான ஆழமான அர்த்தங்களை விளங்கி கொள்ள முடியும். விளங்குதா இல்லையா? ஸோ யூ மஸ்ட் டேக் சம் இனிஷியேட்டிவ் டு டிஸ்கவர் த ஹோல் ஸ்டோரி. பாருங்க, இயேசு இந்த மாதிரி ஓமைகளை சொல்லும் பொழுது அநேகர் என்ன பண்ணினார்கள், மேலோற்றமான கதைகளை கேட்டுக்கொண்டு வீட்டுக்கு திரும்பிட்டார்கள். ஆழமாக போகணும் என்று சொல்லி அந்த வாஞ்சை அவர்களுக்கு இல்லை. ஆனால் சீடர்கள், இயேசு கிறிஸ்து கூட இருந்த சரியா ஒரு சில சீடர்கள் என்ன பண்ணினார்கள், நீங்க மேலோற்றமான கதையை தான் சொன்னீங்க, ஆனால் ஆழமாக நீங்கள் போதிக்கலையே என்று சொல்லி இயேசுவை தேடி கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது இயேசு என்ன பண்ணினார், அவர்களுக்கு அந்த ஆழமான சத்தியத்தை சொல்லி கொடுத்தார். விளங்குதா இல்லையா? அப்படி என்றால் இயேசு அன்றைக்கு பொதுவாக பிரசங்கம் பண்ணும் பொழுது ஒரு சிலர் 10% தான் டிஸ்கவர் பண்ணினாங்க, ஒரு சிலர் 100% டிஸ்கவர் பண்ணப்பட்டார்கள். ஸோ பாஸ்டருடைய வாஞ்சை என்னது, மேலோற்றமாக செய்தியை நீங்கள் கேட்கக்கூடாது, அந்த செய்தி மூலியமாய் ஆழமான ஒரு சில அர்த்தங்கள் இருக்குது, ஆண்டவரே இந்த ஓமைகள் மூலியமாய் எங்களுக்கு கற்றுக்கொடுங்கள் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் வாஞ்சித்து கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு அந்த ஆழமான போதனையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். சரியா? அப்போ இன்றைக்கு அந்த 2வது போதனைக்கு, ஓமைக்கு, அந்த கதைக்கு நம்ம போவோம். பாஸ்டர் கூட வாங்க. இப்பொழுது மார்க் 4ஆம் அதிகாரம். பை த வே, குரூப்பில் நான் உங்களுக்கு ஒரு படத்தை நான் போட்டேன். என்ன படத்தை நான் போட்டேன்? Do you saw the lamp? அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி எல்இடி லைட்லாம் இருக்காது, ஃப்ளோரசன் லைட்லாம் இருக்காது. அந்த காலகட்டத்தில் அந்த அந்த பாத்திரத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி அது எப்படி செஞ்சாங்கன்னா, கிளே, களிமண்ணால் உண்டாக்கப்பட்ட ஒரு பாத்திரம், மேலே ஒரு திரி இருக்கும், உள்ளுக்கு they will pour the oil. சரி, அந்த ஆயில் சப்போர்ட்ல நெருப்பு என்ன பண்ணுது, எரியுது. ஓகேவா? ஸோ நீங்க என்ன செய்யணும், இப்போ இந்த வசனத்தை படிக்கும் பொழுது, இந்த கதையை படிக்கும் பொழுது, இந்த பாத்திர கதையை குறித்து, இந்த விளக்கை குறித்து இயேசு ஒரு கதையை சொல்றார். வாசிங்கள் இப்பொழுது 21ஆம் வசனத்திலிருந்து 25ஆவது வசனத்தை வாசிப்போம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதற்கே அன்றி மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைக்கிறதற்கு கொண்டு வருவார்களா? வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. கேட்கிறதுக்கு ஒருவன் காதுள்ளவனா இருந்தால் கேட்க கடவன் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். சரி, இந்த விளக்கு மூலியமாக, இந்த ஓமை மூலியமாக அதோடைய ஆழமான சத்தியம் என்ன, அது நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க இருக்கிறோம். பாஸ்டர் மறுபடியும் 21, 22 நான் வாசிக்கிறேன். என்னுடைய முதல் குறிப்பு, he said to them, do you bring in a lamp to put it under a bowl or a bed? Instead, don't you put it on the stand?
For whatever is hidden is meant to be disclosed, and whatever is concealed is meant to be brought out into the open. Now அந்த காலகட்டத்தில் பாஸ்டர் சொன்னது போல சரியா, யூதர்கள் இப்படி போன்ற விளக்கை அவர்கள் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இயேசு என்ன பண்றாரு, அந்த ஓமைகளை கதையாய் சொல்லும் பொழுது ஒரு கேள்வி கேட்கிறாரு. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. உங்க கையில அந்த விளக்கு இருக்குது, யாராவது அந்த விளக்கை கட்டல் கீழே வைப்பாங்களா? விளக்கை கொளுத்தின பிறகு கட்டல் கீழே வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. யாராவது அந்த விளக்கை ஒரு கூடையை போட்டு மூடுவாங்களா? anyone will cover the light? No one will do. சரியா? அப்போ இந்த விளக்கோடைய நோக்கம் என்னது? விளக்கோடைய நோக்கம் என்னது? இயேசு என்ன பண்றாரு, ஒரு சில கேள்வி நான் கேட்டு நான் இப்பொழுது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த lamp? விளக்கு என்பது மூடப்படுகிறதுக்கு அல்ல. விளக்க நம்ம என்ன செய்யக்கூடாது, வெளிச்சத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு இடத்துல ஒரு இடத்துல ஒளிச்சு வைக்க கூடாது. ஓகே, நான் அதோடைய ஃபங்க்ஷன் என்னது? வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த lamp? இரண்டு காரியம். the lamp produces light in the darkness. இயேசு அங்க தெளிவாய் சொல்றாரு. இப்போ இந்த இடம் இருளா இருக்குது, இப்போ நான் ஒரு விளக்கை நான் கொளுத்தும் பொழுது என்ன ஆகுது, அந்த அறைக்குள்ளாய் இருக்கின்ற இருள் அகன்று போகுது. am I right? ஒரு வெளிச்சம் வரும் பொழுது இருள் விலகி போகுது. அப்படின்னா விளக்கோடைய முதல் நன்மை என்னது? ஐ வாண்ட் டு say it as a blessing. ஒரு பெரிய ஒரு நன்மை என்னதுன்னா, ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னதுன்னா, விளக்கு இருக்கின்ற இடத்தில், அதாவது வெளிச்சம் இருக்கின்ற இடத்தில் அங்க என்ன இருக்காது, இருள் இருக்காது என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். ஒண்ணு. ரெண்டாவது, அந்த விளக்கோடைய ஃபங்க்ஷன் என்னதுன்னா, இயேசு இப்படி சொல்றாரு. எவ்வளவு டெக்னிக்கலா இயேசு பேசுறாரு பாருங்க. the light of the lamp exposes every secret of the room. இப்போ பாருங்க, இருளா இருந்துச்சுன்னா அந்த ரங்கத்தை பார்க்க முடியாது, the hidden places பார்க்க முடியாது. சில இடம் கன்சீலா இருக்குது, நம்ம என்ன செய்ய முடியாது, அதெல்லாம் பார்க்க முடியாது, மறைப்பட்டு இருக்குது. ரைட்டு தானே? ஆனா இப்பொழுது வெளிச்சம் இந்த இடத்துக்குள்ளாக வந்துச்சுன்னா நோ சீக்ரசி. ரைட்டு தானே? எல்லா சீக்ரெட்டையும் இந்த லைட் என்ன பண்ணுது, எக்ஸ்போஸ் பண்ணுது. ஓகே, இதுதான் விளக்கோடைய ஃபங்க்ஷன். ஓகே, என்னோட இரண்டாவது கேள்வி பாருங்க. இதெல்லாம் ஆழமான அர்த்தம் இருக்குது. இது 10% தான். இதோடைய 90% அதோடைய மீனிங் என்னதுன்னு சொல்லி பிறகு பாஸ்டர் உங்களுக்கு நான் விளக்கத்தை நான் சொல்றேன். இரண்டாவது கேள்வி, என்னுடைய விளக்கத்துக்கு நான் போகிறதுக்கு முன்ன சரியா, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த lamp இன் திஸ் parable? அப்போ இயேசு விளக்கை குறித்து பேசுறாரா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அந்த காலகட்டத்தில் இந்த செய்தியை கேட்க சீடர்கள் மாத்திரமல்ல, ஆயிரம் ஜனங்கள் வரார்கள். நீங்க நினைக்கிறீங்க இந்த 1000 ஜனங்களுக்கு இந்த ரெவல்யூஷன் தெரியாதா? விளக்கோடைய ஃபங்க்ஷனு, விளக்கு இருந்தா என்ன பண்ணுன்னு சொல்லி ஜனங்களுக்கு தெரியாது. கண்டிப்பாக தெரியும். அதான் நான் சொல்றேன். அதிலே சரியா அந்த 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 கதையை வைத்து இயேசு என்ன பண்ணுகிறார், கொஞ்சம் ஆழத்துக்கு நம்மை கொண்டுட்டு போகிறார். Are you all ready? ஓகே, அந்த விளக்குன்னு சொல்லும் பொழுது மார்க் 3 ஆன்சரை கொடுக்கிறாரு. அந்த விளக்கு என்பது இயேசு என்ன சொல்ல வராரு என்று சொல்லும் பொழுது அதுல 3 விளக்கம் இருக்குது. நல்லா நீங்க படிச்சீங்கன்னா மார்க் புத்தகத்தை, விளக்குன்னு சொல்லும் பொழுது மெசேஜ் ஆஃப் த காஸ்பல், சுவிசேஷம் சொல்லுங்க. விளக்கு எப்படி வெளிச்சத்தை உண்டு பண்ணியதோ, விளக்கு எப்படி எல்லா சீக்ரெட்டை எக்ஸ்போஸ் பண்ணுச்சோ, அதே போல தேவனுடைய நல்ல செய்தி காஸ்பல் இருக்குது பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்துவை குறித்து நற்செய்தி எந்த இடத்தில் பேசப்படுதோ அந்த இடத்தில் வெளிச்சம் வரும், அந்த இடத்தில் இருக்கின்ற இருள் அகன்று போகும் என்று சொல்லி இயேசு வெளிச்சத்தை குறித்து பேசல, அவருடைய நற்செய்தியை குறித்து பேசுகிறார். that is the power of the message of the gospel. விளங்குதா இல்லையா? எங்கே மெசேஜ் கொடுக்கப்படுதோ, குட் நியூஸ் பிரசங்கம் பண்ணப்படுதோ, அங்கே இருள் போக்கப்படும். இருள் சொல்லும் பொழுது நல்லா கவனிக்கணும் பாருங்க. இயேசு என்ன சொல்ல வராரு, மனிதனுடைய இருதயம் இருளாய் இருக்கிறது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நம்ம எல்லாரும் ஆழ்ந்த இருளுக்குள்ளாய் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். சூசனுடைய இருதயம், பாஸ்டருடைய இருதயம்,
சிஸ்டர் கேரளோட இருதயம் ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பதாய் நமக்குள்ளாக நிறைய அந்தரங்க பாவங்கள், நம்ம பயங்கர இருளுக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனா இயேசு கிறிஸ்துவோட நற்செய்தியை உங்களுக்கு வெளிச்சமாய் வரும்பொழுது அந்த இருளான இருதயத்துக்குள்ளாக இப்பொழுது வெளிச்சம் வந்தது. நம்முடைய அந்தரங்கங்கள் இப்பொழுது எக்ஸ்போஸ் பண்ணப்பட்டு பாவ மன்னிப்பை நாம் பெற்றோம். விளங்குதா இல்லையா? So the meaning of the light, the lamp, okay, in that parable is the message of the gospel சொல்லலாம். ஒண்ணு. ரெண்டாவது the truth of the scripture, அதையும் சொல்லலாம். பாருங்க, பைபிள்ல வந்து நிறைய சத்தியங்கள் இருக்குது. சொல்லுங்க, சத்தியம் சொல்லுங்க. சுவிசேஷம். ரெண்டாவது தேவனுடைய வார்த்தை இருக்குது பாத்தீங்களா? இப்போ நம்ம தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்குறீங்க. இது வந்து கட்டு கதைகள் அல்ல, இது வந்து சத்தியங்கள். சொல்லுங்க, சத்தியங்கள் சொல்லுங்க. The word of the truth, அதாவது தேவனுடைய வார்த்தை சத்தியமாக இருக்குது. பாருங்க, சங்கீதக்காரன் சொல்றான், சங்கீதம் 119 105 நீங்க எழுதி கொள்ளுங்க, பாஸ்டர் வாசிக்கிறேன். இசி இந்த சத்தியத்தை குறித்து சங்கீதக்காரன் என்ன சொல்றான்னா, your word is a lamp for my feet, a light on my path. என்ன சொல்றாரு? கர்த்தருடைய சத்திய வசனம் இருக்குது பாத்தீங்களா, நடக்கிறதுக்கு எனக்கு தீபமாக இருக்குது. பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. உங்களுக்கும் எனக்கும் வெளிச்சத்துல நடக்க தெரியாது. ஏன்னா நம்முடைய கண்கள் மூடப்பட்டு இருக்குது, நம்ம எல்லாரும் குருடாக இருக்கிறோம். ஆனா கர்த்தருடைய வசனம் நமக்கு வந்துருச்சுன்னா, கர்த்தருடைய வசனம் வந்து நம்ம நடக்க வேண்டிய பாதை என்பது என்னதுன்னு சொல்லி சத்திய வசனம் நமக்கு வெளிப்படுத்தும். விளங்குதா இல்லையா? So that is the second meaning of the lamp, the light. மூன்றாவது Christ himself. அந்த வெளிச்சம் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்து தான் அந்த வெளிச்சம். சொல்லுங்க, கிறிஸ்து அந்த வெளிச்சம். சொல்லுங்க. அப்படின்னா என்ன சொன்னேன்? இயேசு அந்த லேம்ப் சொல்றாரு பாத்தீங்களா, அந்த லேம்ப் என்று சொல்லும் பொழுது மூன்று அர்த்தம். the message of the gospel, the truth itself, மூன்றாவது Christ himself. அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்போ சதீஷ் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது சதீஷுக்குள்ளாக இப்பொழுது ஒரு பிரகாசம் வருது. சதீஷுக்குள்ளாக இப்பொழுது தெய்வீக ஆசீர்வாதம் இறங்கி வருது. ஏன்னா அவரே வெளிச்சமாய் இருக்கிறபடினால் ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுடைய இருதயத்துக்குள்ளாக இப்பொழுது ஒரு வெளிச்சம் வருது. That's why Jesus said, I am the light of the world. இயேசு என்ன சொன்னாரு? இந்த உலகத்துக்கு நான் வெளிச்சமாய் இருக்கிறேன். அப்போ பிரியமானவர்களே, நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இந்த மெசேஜ் ஆஃப் த காஸ்பலுக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. சத்தியத்துக்கு வந்து அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. எப்படி நடக்கணும்னு சொல்லி வழிகாட்டி சத்திய வசனம். மூன்றாவது, இயேசு நம்ம உள்ளுக்கு வந்துட்டாருன்னா நமக்கு ஒரு பெரிய விடுதலை. இப்போ இதை நம்ம போத்த முடியுமா? இதை நம்ம கவர் பண்ண முடியுமா? கவர் பண்ணவே முடியாது. அப்போ இங்க இயேசு என்ன சொல்ல வராரு? சுவிசேஷத்தை நீங்க ஏற்றுக்கொண்டுட்டீங்க, நீங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, சரியா? நீங்க எல்லாரும் இப்பொழுது சத்தியத்துக்குள்ளாக நடக்கிறவர்களுக்கு உங்களுக்கு இரண்டு என்னது பொறுப்பு வருது. சொல்லுங்க, ரெண்டு பொறுப்பு சொல்லுங்க. That's why அந்த ரெண்டு பொறுப்பு வந்து இயேசு என்ன சொல்றாரு? அந்த விளக்கை நம்ம என்ன செய்யக்கூடாது? கவர் பண்ணக்கூடாது, பேட்டு கீழே வைக்க கூடாது. அதை எடுத்து நீங்க என்ன செய்யணும்? ஒரு ஸ்டாண்ட் மேல எடுத்து வைக்கணும்னு சொல்லும் பொழுது அங்க ஜீசஸ் வந்து நமக்கு என்ன சொல்ல வராருன்னா, சரியா, நமக்கு ரெண்டு ஆப்ளிகேஷன் இருக்குது. சொல்லுங்க, ரெண்டு ஆப்ளிகேஷன் சொல்லுங்க. சொல்லுங்க, ஆப்ளிகேஷன் சொல்லுங்க. மறுபடியும் பாஸ்டர் உங்களுக்கு விளக்கத்தை சொல்றேன். இப்போ இயேசு ஓமையை சொல்றாரு. மேல 10% வந்து லேம்ப், சரியா? அந்த லேம்பை வந்து நீங்க வந்து மூடி வைக்க கூடாது, அதை வந்து நீங்க எக்ஸ்போஸ் பண்ணணும்னு சொல்றாரு. அதுதான் 10%. 90%ல அதோடைய ஆழமான அர்த்தம் என்னதுன்னா, சரியா, இரண்டு பொறுப்புகளை குறித்து கிறிஸ்தவர்களுக்கு ரெண்டு ஆப்ளிகேஷன் இருக்குது. அந்த ஆப்ளிகேஷனை வந்து இந்த பேரபிள் மூலியமாக கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். வாலிபர்களாக இருக்கலாம். With God all things are possible, beautiful. சரியா? உங்களுக்கு ரெண்டு ஆப்ளிகேஷன் இருக்குது. தலைவர்கள் இருக்கிறீங்க,
உங்களுக்கும் என்ன இருக்குது? 2 பொறுப்புகள், ஆப்ளிகேஷன் இருக்குது. எல்லா சபையார்களுக்கும், அதாவது தேவனுடைய ராஜ்யத்திலே வாழுகிறவர்கள் எல்லாருக்கும் என்ன இருக்குது? இந்த 2 முக்கியமான பொறுப்பு இருக்குது. சரியா? அந்த 2 முக்கியமான பொறுப்பு என்னதுன்னா, முதலாவது ஆப்ளிகேஷன் 1, we need to share the gospel. We need to share the gospel. அதாவது நீங்க சுவிசேஷத்தை பெற்றுட்டீங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. ஒரு காலகட்டத்திலே அடிமைகளாக இருந்தோம், ஒரு காலகட்டத்திலே கட்டுக்குள்ளாக இருந்தோம், ஒரு காலகட்டத்திலே பிசாசோடைய பிடியிலே நம்ம இருந்தோம், இருளுக்குள்ளாக இருந்தோம். ஆனா இந்த சுவிசேஷத்தை நீங்க ஏற்றுக்கொண்ட பிறகு, இயேசுநாதரை நீங்க ஏற்றுக்கொண்ட பிறகு, இப்பொழுது வெளிச்சத்தின் ஜனங்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. சொல்லுங்க, நான் வெளிச்சத்தின் மகன். சொல்லுங்க, நான் வெளிச்சத்தின் மகள். சொல்லுங்க. அப்போ இயேசு என்ன சொல்ல வராரு? உங்களுக்குள்ளாய் அந்த வெளிச்சம் வந்த பிறகு, அந்த வெளிச்சத்தின் மகனாய் மகளாய் நீ இருக்கும் பொழுது, உன்னுடைய முதல் பொறுப்பு என்னது? அந்த வெளிச்சத்தை வெளியே நீ என்ன பண்ண வேண்டும்? You must spread the light. You must spread the gospel. நீ மற்றவர்களுக்கு அந்த நல்ல செய்தியை நீ சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, எத்தனை பேர் நீங்கள் பெற்ற ரட்சிப்பு, நீங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை எத்தனை பேர் வெளியே போய் சொல்லியிருக்கிறீங்க? போன வாரம் பாஸ்டர் ஒரு முகாமுக்கு போயிருந்தேன். பாஸ்டர்ஸ் மீட்டிங்னு சொல்லி ஒரு முகாமுக்கு நான் போயிருந்தேன். ஒரு பாஸ்டரை நான் பார்த்தேன், வெரி சீனியர் மேன். அவருடைய சாட்சியை பாஸ்டர் கிட்ட சொன்னாரு. எப்படி சொன்னார்னா, ஆரம்ப நாட்களிலே ரொம்ப ஏழ்மையாக இருந்தாராம், ரொம்ப கஷ்டப்பட்டாராம். சரியா? கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணினாராம், ஆண்டவரே எனக்கு ஒரு வீட்டை கொடுக்க வேண்டும், எனக்கு ஒரு தொழிலை நீ கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்துல ஜெபிக்கும் பொழுது, கர்த்தர் என்ன பண்ணினார்? அவருடைய உண்மைத்துவத்தை பார்த்து ஒரு வீட்டை கொடுத்தாரு. டாக்ஸி ஓட்ட ஒரு டாக்ஸியை கொடுத்தாராம். யூனோ, பெரிய பிளஸிங், ரைட்? I'm talking about 50-60 years ago நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன். சோ அவருக்கு அந்த வீட்டை அவர் பெற்ற பிறகு, சரியா, டாக்ஸி ஒரு வாகனத்தை அவர் பெற்ற பிறகு, அவர் என்ன பண்ணினார்? He decided to give himself to the Lord. தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து வாழ தொடங்கினார். ஏனென்றால் அவர் அந்த சந்தோஷத்தை பெற்ற பிறகு, கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகு அவர் செஞ்ச வேலை என்ன தெரியுமாங்க? அவர் என்ன சொன்னாரு? ஜேபி டவுன்ல இருந்து கொத்தத்திங்கி வரைக்கும் டெய்லி என்ன பண்ணுவாராம்? டாக்ஸி ஓட்டுவாராம். From JB town to Kotatingi, and then from Kotatingi town to JB town. அவர் என்ன செய்வாரா? கர்த்தர் செஞ்ச நன்மையை மறந்து போகாதபடிக்கு எல்லா பேசஞ்சர்ஸ் கிட்ட அவர் எதை ஷேர் பண்ணுவாரு? இயேசு கிறிஸ்துவை குறித்து பகிர்ந்து கொள்வார். இயேசு இந்த நன்மையை எனக்கு செஞ்சார், நான் கீழே விழுந்து கிடந்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டோம், தரித்திரத்தில் இருந்தோம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு வெளிச்சத்தை நான் பெற்றேன், அந்த இயேசுவை நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி, he was so busy preaching, spreading the good news to all the passengers. விளங்குதா இல்லையா? அது பேர் தான், சரியா, மூடி வைக்காம அவங்க என்ன பண்றாங்க? அந்த குட் நியூஸை அந்த வெளிச்சத்தை மற்றவர்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு அப்படி போன்ற ஆட்டிடியூட் நமக்கு இருக்குதா? இன்னைக்கு அப்படி போன்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்குதா? ஒரு ஸ்டடி பண்ணினார்கள், ஒரு ஸ்டடிஸா, சரியா, ஒரு சில போதகர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஸ்டடி பண்ணும் பொழுது, அந்த ஸ்டடியில் அவங்க என்ன டிஸ்கஸ் பண்ணினாங்கன்னா, இன்னைக்கு திருச்சபை வளராமல் இருக்கின்ற நிறைய காரணம் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்னதுன்னா, people or the believers, they fail to evangelize. விசுவாசிகள், அதாவது வெளிச்சத்தை பெற்ற விசுவாசிகள் சபைக்கு வந்த பிறகு நன்மையை பெற்றுட்டார்கள், நன்றாய் வளர்ந்துட்டார்கள். ஆனாலும் தாங்கள் பெற்ற அந்த நன்மையை, தாங்கள் பெற்ற அந்த இயேசு கிறிஸ்துவை மற்றவர்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளவில்லை. அப்படின்னா அந்த ஸ்டடியில they are coming back to this parable. நிறைய கிறிஸ்தவர்கள் நீங்க என்ன பண்ணிட்டீங்க? உங்களுடைய வெளிச்சத்தை பேட்டு கீழே வச்சிட்டீங்க. உங்களுடைய வெளிச்சத்தை நீங்க என்ன பண்ணிட்டீங்க? ஒரு 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 கவர் எடுத்து நீங்க என்ன பண்ணிட்டீங்க? க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு. That is what they have concluded. இது உண்மையா இருக்குதா? நான் ஒன்னு சொல்றேன், இது ரொம்ப உண்மையா இருக்குதுங்க.
ஜேபில் இருக்கின்ற எல்லா சபையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அநேகர் வெளிச்சத்தை வெளியே நீங்க என்ன பண்ணுகிறது இல்லை, கொடுக்காமல் நீங்கள் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறீங்க, வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. பவுல் எடுத்து இங்க புதிய ஏற்பாட்டில் ஒரு காலகட்டத்திலே இருளுக்குள்ளாக இருந்தான். Am I right? ஒரு காலகட்டத்திலே சல்வேஷன் இல்லாம வாழ்ந்து கொண்டிருந்தான் பால். தேவனுக்கு விரோதமாய் வாழ்ந்து கொண்டிருந்தவன் பாவத்துக்கு அடிமையாக இருந்தான். ஆனா the book of Acts chapter 9க்கு வந்தீங்கன்னா கிறிஸ்து அவனை தொடுகிறான். He received the touch from the Lord. கிறிஸ்து அவனை தொட்ட பிறகு அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறான். இப்பொழுது தேவனுக்கு விரோதமாய் இருந்தவன், சரியா, தேவனுக்கு விரோதமாய் வாழ்ந்தவனுக்கு இப்பொழுது ரட்சிப்பு வந்தது. அந்த ரட்சிப்பை பெற்ற பிறகு, சரியா, அந்த அந்த இன்பத்தை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். எல்லா மேலான சமாதானத்தை பவுல் என்ன செய்கிறார், ரட்சிப்பின் மூலியமாய் பெற்றுக்கொள்ளுகிறார். பை தி வே, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். கிறிஸ்தவர்களாய் நம்ம இருக்கிறோம், நீங்களும் நானும் பெற்ற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னது? சல்வேஷன், ரட்சிப்பு. சொல்லுங்க. நம்ம எப்படி ரிப்பீட் பண்றேன், நீங்களும் நானும் as a Christian பெற்ற ஒரு பெரிய ஒரு blessing என்னதுன்னா, அல்டிமேட் blessing என்னதுன்னா, சரியா, salvation. அதாவது பாவ மன்னிப்பை பெற்று இருக்கிறோம். we are children of God through Christ. so இந்த பால் என்ன பண்ணுகிறாரு, அந்த வெளிச்சத்தை பெற்ற பிறகு பால் என்ன செய்கிறார் பாருங்க, அவனுடைய வாழ்க்கை மாறுது. சொல்லுங்க, வாழ்க்கை மாறுது. சொல்லுங்க, உங்க வாழ்க்கையும் மாறணும், உங்க வாழ்க்கை மாறணும். நீங்க பாத்தீங்கன்னா அவன் என்ன சொல்றான், பாஸ்டர் கூட வாங்க. இப்பொழுது 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, chapter 16. The book of 1 Corinthians chapter 9 verse 16. I want to show to you the transformation that took place in his life. எப்படி அதை வர்ணித்து சொல்லுகிறான், அதை வாசிக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 9:16. அந்த கடைசி பகுதி மட்டும் நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். மேபி நீங்க அண்டர்லைன் பண்ணுங்க. லேட்டஸ்ட் சிஸ்டர் சூசன் அதை வாசிங்க. I am compelled to preach. Woe to me if I do not preach the gospel. Again, I am compelled to preach. Woe to me if I do not preach the gospel. வாசிங்கம்மா. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தோம், மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. பாருங்க, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண என் மீது விழுந்த கடமை. சொல்லுங்க, கடமை. சொல்லுங்க. நம்ம எல்லாருக்கும் கடமை இருக்குது. இந்த கடமைக்கு நம்ம எல்லாரும் பதில் சொல்லணும். லேட்டர் நான் உங்களுக்கு அதுக்கு அந்த கன்க்ளூஷன் நான் பேசுறேன். சொல்லுங்க, கடமை. சொல்லுங்க, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண என் மீது விழுந்த கடமை. ஓகே, அடுத்த வசனத்தை வாசிங்க. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. சுவிசேஷத்தை நான் சொல்லலனா எனக்கு ஐயோன்னு சொல்றாரு. லிட்டரலி, actually he was cursing himself. Woe to me ன்னு சொல்லும் பொழுது, in a way the Jewish people they are cursing himself. அதாவது இந்த சுவிசேஷத்தை நாம் பெற்ற இன்பத்தை, நாம் பெற்ற இயேசு கிறிஸ்துவை, இந்த வெளிச்சத்தை, இந்த ரெவலேஷனை மற்றவங்களுக்கு நான் சொல்லலனா a curse upon me. ஐயோ எனக்குன்னு சொல்லி எவ்வளவு பாரத்தோடு சொல்றாரு பாத்தீங்களா? இன்றைக்கு நம்ம அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? அப்படின்னா I believe honestly, அந்த சுவிசேஷத்தோட வேகம், அந்த சுவிசேஷத்துக்குள்ளாக இருக்கின்ற ஆசீர்வாதம், வெளிச்சத்தை முழுக்க முழுக்க அதை அறிந்தவன் யாருங்க? பவுல். அதை அறிந்தபடினால் ஐயோ எனக்கு என் மீது விழுந்த கடமை என்று சொல்லி, ஆப்ளிகேஷன் என்று சொல்லி வாழ்ந்து திரிந்து கொண்டிருந்தவன் பால். இன்றைக்கு பிரியமானவர்களே, அப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சூசன் சொல்லி இருக்கிறீங்களா, இது ஏன் மேல விழுந்த கடமை? இப்போ யோசிச்சு பாருங்க. நாளைக்கு மார்க்கெட்டுக்கு நான் போகும் பொழுது சூசனை நான் பார்த்துட்டேன். சூசன் அம்மா, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கம்மா? இல்ல பாஸ்டர், சுவிசேஷம் சொல்லுகிறது என் மேல விழுந்த கடமை, இங்க வர்றவங்க போகிறவங்க மத்தியில இந்த சுவிசேஷத்தை நான் சொல்ல நான் வந்திருக்கிறேன். இதை சொல்லலைன்னா ஐயோ எனக்குன்னு அவங்க சொன்னாங்கன்னா எவ்வளோ பெரிய வளர்ச்சி பார்த்தீங்களா? நம்ம ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க, even though you are going to school, you know we are going there for studies. சரியா, நீங்கள் பெற்ற அந்த இன்பத்தை, அந்த சந்தோஷத்தை மற்ற மாணவர்கள் மத்தியில் சொல்றீங்க பார்த்தீங்களா? that shows your maturity. that shows your maturity. இன்றைக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமைக்குள்ளாக சபை வந்துருச்சா?
அந்த மாதிரி நம்ம இருக்கிறோமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நான் அதே பவுல் இப்பொழுது இன்னொரு காரியத்தை ரொம்ப டிராஸ்டிக்கா சொல்றாரு. ரோமர் புத்தகத்துக்கு வாங்க. தி சேம் பால், சரியா, இன்னும் இப்படியாக தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறாரு. ரோமர் 1ஆம் அதிகாரம் வசனம் 14, 15 பார்த்தீங்கன்னா, the same Paul mentioning in this way. Let me read it in English. Romans chapter 1 verse 14 and 15. I am obligated both to Greeks and non-Greeks, both to the wise and the foolish. That is why I'm so eager to preach the gospel also to you who are in Rome. வாசிங்கம்மா. கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாய் இருக்கிறேன். நான் கடனாளியாக இருக்கிறேன். ஆகையால் ரோமபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். சொல்லுங்க. இங்கிலீஷ்ல எப்படி இருக்குது? With great eagerness. With great eagerness. As I said, the taxi driver, with great eagerness, with great urgency, இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாக இருக்குது. அவர் என்ன பண்ணினார்? வர்றவங்க கிட்ட போகிறவங்க கிட்ட அந்த வெளிச்சத்தை பகிர்ந்து கொண்டார். You know what is the best thing? அவர் என்ன சொன்னாரு? எத்தனையோ வருஷம் டாக்ஸி ஓட்டி அநேகரை சுவிசேஷத்தின் மூலியமாய், அவருடைய சாட்சி மூலியமாய் கர்த்தருக்குள்ளாய் ஜனங்களை கொண்டுட்டு வந்தாராம். இருளே நடந்தவர்களுக்கு அவருடைய செய்தி மூலியமாய் அநேகருக்கு வெளிச்சத்தை அவர் உண்டு பண்ணினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. What a Christian life! What a Christian life! இன்றைக்கு பிரியமானவர்களே, இயேசு இந்த பாடத்தை அந்த ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். இந்த சபையோடைய பெரிய ஒரு வீக்னஸஸ் என்னது? இவாஞ்சலிசம்ல ரொம்ப மக்கா இருக்கிறோம், ரொம்ப வீக்கா இருக்கிறோம். இங்க இருக்கின்ற வாலிபர் பிள்ளைகள், முதியோர், இங்க இருக்கின்ற தலைவர்கள் கிட்ட பாஸ்டர் நான் கேட்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னது? இந்த வசனத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, இது என் மீது விழுந்த கடமை என்று சொல்லி, ஆப்ளிகேஷன் என்று சொல்லி, woe to me if I don't preach the gospel. சரியா? அந்த ஒரு பலத்தில் நீங்க என்ன செய்ய வேண்டும்? அந்த ஒரு வாஞ்சையோடு கிறிஸ்தவர்கள் செயல்பட வேண்டும். That is my first obligation, to preach the gospel, to spread the gospel message. Now, ரெண்டாவது obligation அங்க என்னதுன்னா, நம்ம என்ன பார்க்கிறோம்? Okay, now அதுக்கு முன்ன, before I go to my second point, ஒரு short story நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன், just to encourage all of you. நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், பாஸ்டர், இப்போ நம்ம இவாஞ்சலிசம் சொல்ல போறோம், அதாவது சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது பாஸ்டர் என்ன நடக்கும் என்று சொல்லி நீங்க கேள்வி கேட்கலாம். ரைட்? நான் ஒரு காரியத்தை நான் சொல்றேன், டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் த பவர் ஆஃப் லைட். நான் மறுபடியும் அந்த லைட்டுக்கு போறேன், எல்லாம் இருளா இருக்குது, லைட்டை பத்த வச்சா என்ன ஆயிரும்? இருள் விலகி போயிடும். அப்படின்னா லைட்டுக்கு என்ன இருக்குது? பவர் இருக்கு. சொல்லுங்க. யூ cannot underestimate the power of the light. அதே மாதிரி இங்க இயேசு என்ன சொல்ல வராரு? Don't underestimate the power of the truth. Do not underestimate the power of the gospel. gospel என்ன இருக்குது? வல்லம் இருக்குது. இப்ப பவுல் என்ன பண்றாரு? ஒரு பட்டணத்துக்கு போறாரு. அந்த பட்டணம் பேர் பிலிப்பாய். சரியா? பிலிப்பி பட்டணத்துக்கு போகிறாரு. அங்க போய் அவர் என்ன செய்கிறார்? வழக்கமாக அவர் மேல விழுந்த கடமை என்னது? எங்க போனாலும் என்ன பண்ணணும்? சுவிசேஷத்தை சொல்லணும். நீங்க பாருங்க, நீங்க அப்போஸ்தலர் புத்தகத்துக்கு வாங்க, 16ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எப்படி சிஸ்டமேட்டிக்கலி ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு எப்படி போய் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லி. ஓகே, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் வசனம் 13 இருந்து 15 வாசிங்க. All the young people listen to pastor's message. You might need to do the same thing. இங்க இருக்கின்ற தலைவர்கள் இதே காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். Especially brother Dave, நீங்க எங்க போக இருக்கிறீங்க? பாஸ்டர் உங்களை ஒரு இருள் நிறைஞ்ச இடத்துக்கு நான் உங்களை அனுப்புறேன். மசாய் பாசேர் குடாங் ஏரியா. பிரதர் யோகேஷ், உங்களை எங்க அனுப்புறோம்? இந்த ஸ்கூடாய் பகுதிக்கு நம்ம அனுப்புறோம். சரி, இங்க இருக்கின்ற தலைவர்கள் இங்க இருக்கின்ற ஜனங்கள் மத்தியில சுவிசேஷத்தை சொல்லணும். நீங்க எப்படி நம்ம செய்ய போகிறோம்? ஒரு பிராக்டிக்கல் லெசன் வாசிங்கம்மா. Chapter 16 verse 13 to 15. ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். பாருங்க, ஓய்வு நாளில என்ன பண்ணினார்கள்? ஒரு இடத்தில், ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கூடி வந்தார்கள். எதற்கு? ஜெபிக்க. சொல்லுங்க, ஜெபம் சொல்லுங்க. ஜெபம் ரொம்ப முக்கியம். பவுல் பாருங்க, ஜெபத்திலே இருக்கிறாரு. ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆத்துமாவை கொடுங்க,
இன்னைக்கு யாராவது நாங்கள் சந்திக்கணும்னு சொல்லி அந்த ஓய்வு நாளிலே ஒரு கூட்டம் கூடி இருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் அங்க இருக்கிறாங்க, ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கிறாங்க. இப்ப பவுல் என்ன பண்றாரு? ஜெபிக்கிறாரு. பாருங்க, ஜெபம் மாத்திரமல்ல, ஜெபத்தோடு அங்கே ஜனங்கள் மத்தியிலே என்ன பண்ணினார்கள்? சுவிசேஷத்தை சொன்னார்கள். ஆங்கிலத்தில் எப்படி எழுதியிருக்குது? We sat down and began to speak to the woman who had gathered there. என்ன பண்ணினார்கள்? பேசினார்கள். சொல்லுங்க, பேசின. அப்படின்னா அந்த அந்த விளக்கை அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? இப்பொழுது ஏந்துகிறார்கள். அவர்கள் சுவிசேஷத்தை இப்பொழுது பேசினார்கள், பகிர்ந்து கொண்டார்கள். அங்க யார் இருக்கிறா? ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்படாதவர்களும் அங்க இருக்கிறாங்க. நீங்க பாருங்க, அங்கே பேசப்படும் பொழுது, when you unveil the message of the gospel, when you speak about Christ, when you share the good news, என்ன நடக்குது? வாசிங்க, 14வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தியத்திரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். அங்கே ஒரு ஸ்திரீ என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க? listening to what? Good news. Do not underestimate the power of the gospel. அங்கே ஒரு ஸ்திரீ என்ன பண்ணி கொண்டிருந்தாங்க? attentively கேட்டுக்கொண்டிருந்தாங்க. Naomi, where's your friend today? போடோரை கூட்டிட்டு வந்தீங்க, இன்னைக்கு கூட்டிட்டு வரலையா? நெக்ஸ்ட் வீக் மேக் ஷூர் கோ அண்ட் ஷேர் தி காஸ்பல், bring another friend to the church. ஆமென் சொல்லுங்க. நல்ல கவனிங்க, இவங்க என்ன பண்றாங்க? வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது பாருங்க, என்னுடைய வேலை பிரீச் பண்ற வேலை. ஜனங்கள் என்ன பண்ணுகிறார்கள்? ஒரு சிலர் கேட்பார்கள், ஒரு சிலர், some people they will accept your message, some people they will reject the message. சரி, அதுதான் இயற்கை. இப்போ பாருங்க, அடுத்த வசனத்தை கண்டினியூ பண்ணுங்கம்மா. பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். யாரு அவங்க உள்ளத்தை திறந்தார்? கர்த்தர் பவுலுடைய செய்தியை கேட்கத்தக்க யாரோடைய இருதயத்தை தொட்டு கர்த்தர் திறந்தார்? லீதியாவுடைய இருதயத்தை தொட்டு, சரியா, கேட்க பண்ணினவர் யாரு? கர்த்தர். சொல்லுங்க. அப்படின்னா நல்லா கவனிக்கணும். சுவிசேஷம் சொல்லுவதுன்னு சொல்லும் பொழுது ரெண்டு பகுதி இருக்குது. நம்மளுடைய வேலையை நம்ம செய்யணும், கர்த்தருடைய வேலையை கர்த்தர் செய்வார். இப்போ பிரச்சனை என்னது? ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறோம், ஆண்டவரே தொடுங்க தொடுங்க தொடுங்கன்னு சொல்லி. இட் will never function in that way. பாருங்க, பவுல் ஜெபம் பண்ணிட்டு விட்டு இருக்கலாம். ஆனா பவுல் என்ன பண்ணுகிறார்? ஜெபம் பண்ணினார், உண்மை முக்கியம். அதே ஜெபம் பண்ணின பவுல் இப்பொழுது என்ன பண்றாரு? மெசேஜ் ஸ்ப்ரெட் பண்ணும் பொழுது, வெளிச்சத்தை அன்வேல் பண்ணும் பொழுது, பவுல் அவருடைய வேலையை செய்யும் பொழுது கர்த்தர் அவருடைய வேலையை செய்வார். அப்படி என்றால் புட் இட் திஸ் வே, நம்மளுடைய வேலை விதைக்கிற வேலை, கர்த்தருடைய வேலை என்ன பண்ணுகிறது? கர்த்தர் வளர பண்ணுவார். Our job is to sow the seed and God will make it to grow. இந்த ரெண்டு காரியம் இருக்குது. இப்போ என்ன பிரச்சனைனா, நம்ம விதைக்கிறது இல்ல, நம்ம போய் சொல்லுகிறது இல்ல. நல்லா கவனிக்கணும். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். அந்த லீதியா மகள் ரட்சிப்புக்குள்ளாய் வந்த முக்கியமான காரணம் யாரு? இந்த ரெண்டு காரியம். சுவிசேஷம் சொல்லப்பட்டது, தேவனுடைய செயல்பாடு. கர்த்தர் ஜனங்களுடைய இருதயத்தை தொடாம ஜனங்கள் சத்தியத்துக்குள்ளாக வரவே முடியாது. சோ இந்த both element is so important. இப்போ என்ன நடந்துச்சு? நல்லா கவனிக்கணும். லீதியா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவங்களுக்குள்ளாக இருந்த இருள் இப்பொழுது போக்கப்பட்டு ரட்சிப்பு வருது, வெளிச்சம் வருது. லீதியாவுக்குள்ளாய் பெரிய ஒரு சந்தோஷம். இப்போ லீதியா என்ன பண்றாங்க? அடுத்த வசனத்தை வாசிங்க. அவளும் அவள் வீட்டாரும் அவளுடைய வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். ஓகே, அதோட அர்த்தம் என்னது? இந்த லீதியா என்ன பண்ணுகிறா? அவள் பெற்ற இன்பத்தை, ரட்சிப்பை, அந்த வெளிச்சத்தை என்ன பண்ணுகிறா? இப்பொழுது அவளுடைய குடும்பத்தார் மத்தியில போய், இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர், இயேசு கிறிஸ்துவுக்குள் ரட்சிப்பு உண்டு, நித்திய வாழ்க்கை உண்டு என்று சொல்லி அவள் என்ன பண்ணுகிறா? அந்த வெளிச்சத்தை போய் குடும்பத்தில் போய் பகிர்ந்து கொள்ளுகிறா. இப்போ யாரு ரட்சிக்கப்படுகிறா? லீதியா ரட்சிக்கப்படுகிறாங்க. லீதியாவுடைய குடும்பத்தார் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க எல்லாரும் சபையில லீதியாவா இருக்கிறீங்க.
எல்லாரும் each individual இந்த வாரத்துல போய் சுவிசேஷத்தை சொல்லி குடும்பமாக ரட்சிப்புக்குள்ளாக கொண்டுட்டு வந்தா சபை வளருமா வளராதாங்க? சபை வளரும். இன்னைக்கு திருச்சபை வளராத ஒரு முக்கியமான காரணம் என்னது? இன்றைக்கு சத்தியத்தை வெளிச்சத்தை நம்ம எங்க வச்சிட்டோம்? கட்டில் கீழே போட்டு மறைச்சபடினாலே இன்னைக்கு சபைக்குள்ளாக வெளிச்சம் ஜொலிக்கவில்லை. சுவிசேஷத்தை சொல்ல நாம் வேண்டும். பாஸ்டர் கூட இருக்கிறீங்களா? இரண்டாவது obligation, we need to be the light itself. முதலாவது சுவிசேஷத்தை போய் சொல்லுகிறது. செகண்ட் obligation, நீங்களே சாட்சியா இருக்கணும். You got to be the light itself. You got to be the light itself. நீங்களே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். நீங்களே ஒரு சாட்சியாக இருக்கணும். டேஃப ஒரு அந்நியன் பார்க்கிறான். டேஃபோடைய நண்பன் பார்க்கிறான். டேஃப் என்ன சொல்றாரு? நான் ஒரு கிறிஸ்தவன் சொல்றாரு. அப்போ அந்த அந்நியன் உன்னுடைய நண்பன் டேஃபுக்குள்ளாக யாரை பார்க்க வேண்டும்? கிறிஸ்துவோடைய குணத்தை பார்க்க வேண்டும். That's why ஜீசஸ் என்ன சொல்ல வராரு? சுவிசேஷம் ஒரு வெளிச்சமாக இருக்குது. அதே சமயத்தில் இயேசு கிறிஸ்துவை பெற்றவர்கள் நாம் நம்மளே இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோம். இது உண்மையா? ஓகே, பாஸ்டர் கூட வாங்க, நான் உறுதிப்படுத்துறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. You come with me to book of Matthew chapter 5. சில நேரத்தில் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டாம். நீங்க சரியா இருந்தீங்கன்னா, நீங்க சரியா சாட்சியாக இருந்தீங்கன்னா, உங்கள் மூலியமாக உங்களுடைய செய்கையை பார்த்து ஜனங்கள் ரட்சிக்கப்பட முடியும். நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். Jesus said, you are the light of the world. You see, Jesus never referred to the gospel message. இயேசு என்ன சொல்ற வராரு? கிறிஸ்தவர்கள், சதீஷ், you are the light of the world. Caroline, you are the light of the world. வாலிபர் பிள்ளைங்க, youths, hi youths, you are the light of the world. What Jesus meant by then, இங்க இருக்கின்ற ஜோஷுவா ஜென் தலைவர்கள், you are the light of the world. Light of the world, it is the light, you are the light of the world. A town built on the hill cannot be hidden. Verse 15, neither do people light a lamp and put it under the bowl. Instead they put it on its stand, and it gives light to everyone in the house. In the same way, let your light shine before others, that they may see your good deeds and glorify your Father in heaven. உங்களுடைய நல்ல கிரியையை பார்த்து, உங்களுடைய நல்ல பழக்க வழக்கங்களை பார்த்து, உங்களுடைய பேச்சு வார்த்தை, உங்களுக்குள்ளாக இருக்கின்ற சமாதானம், உங்களுடைய சாட்சியை பார்த்து ஜனங்கள் சொல்லணும், இவங்க ரொம்ப வித்தியாசமானவங்க. முன்ன எப்படிலாம் இருந்தாங்க, முன்ன எவ்வளோ சண்டை போடுவான் இவன், முன்ன எவ்வளவு திமிரு பிடிச்சவனா இருந்தான், முன்ன இவ்வளவு சாட்சி இல்லாம இருந்தாங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு எல்லாம் மாறிட்டாங்களே. திருடுற பழக்கம் இல்லை, பொய் சொல்ற பழக்கம் இல்லை, கொச்ச வார்த்தை பேசுகிற வார்த்தை இல்லை, சண்டை போடுகிற அந்த குணங்கள் இல்லை, எல்லாரும் சமாதானமாக இருக்கிறாங்களே. எப்படி, ஏன் மாறினார்கள் என்று சொல்லி உங்களுடைய கிரியையை பார்த்து அவங்களுக்குள்ளாக ஒரு கேள்வி வரும். அண்ணே, இவ்வளோ மாறிட்டீங்களே, என்ன சீக்ரெட் என்னது? எனக்குள்ளாக யார் இருக்கிறா? எனக்குள்ளாக இயேசு இருக்கிறாரு. உங்களுடைய சாட்சியை பார்த்து, உங்கள் நல்ல கிரியையை பார்த்து, நம்முடைய குணத்தை பார்த்து ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் வர வேண்டும். That is the second obligation, to be the light itself. இன்றைக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவர்களை பார்த்து ஜனங்கள் சபைக்கு வருகிறார்களா? இசி கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் பொழுது காந்தம் சொல்லுவாங்க. மேக்னட் இஸ் மேக்னட், ரைட்? காந்தம்னா மேக்னட்டா? இன்னைக்கு நம்ம அட்ராக்ஷன், அந்த அட்ராக்ஷன் சக்தி நமக்கு இருக்குதா? என்னை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் சபைக்குள்ளாய் ஓடி வரார்கள். உங்களுக்கு ஒன்று தெரியணும், ஆதி திருச்சபை எப்படி திரும்ப வளர்ந்துச்சு? அவங்களுடைய குணங்கள், அவங்களுடைய நல்ல கிரியையை பார்த்து அநேகர் சபைக்குள்ளாய் சேர்க்கப்பட்டார்கள். Just by seeing the Christian, the light, seeing them, the light attracted many people. நம்முடைய குணம் ரொம்ப முக்கியங்க. That's why Charles Spurgeon இப்படி சொல்றாரு. Charles Spurgeon, one of the greatest preacherலாம், சரி, அவர் இப்படி சொல்றாரு, நான் வாசிக்கிறேன். அவர் சொன்னது, the Bible is not the light of the world, it is the light of the church.
But the world does not read the Bible. The world reads Christians. You are the light of the world. நல்ல கவனிங்க, இந்த பைபிள் சத்தியம் இருக்குது பார்த்தீங்களா, நீங்களும் நானும் தான் படிக்கிறோம். உலகம் பைபிள் படிக்குதா? படிக்காது. நல்ல கவனிங்க, சத்தியத்தை நீங்க படிச்சீங்கன்னா நீங்க மாறுவீங்க. சோ உலகம் என்ன செய்யுது? மாற்றப்பட்ட உங்களை பார்த்து உலகம் மாறணும். இவ்வளவு அழகா சொல்றாரு. Right? Again, the Bible is not the light of the world, it is the light of the church. But the world does not read the Bible. The world reads Christians. You are the light of the world. ஆமென் சொல்லுங்க. பிரியமானவர்களே, let us be that light. சத்தியத்தை அறிந்திருக்கிறோம், பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம், பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம், இயேசுவோட குணம் நமக்கு இருக்குதுங்க. இன்றைக்கு அதே நம்ம செயல்படுத்தும் பொழுது, அதன்படி நம்ம வாழும் பொழுது, you will be the attraction point. You will function like a magnet. You will attract many non-believers to the church. எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்றீங்களா? உங்ககிட்ட ரெண்டு ஃப்ரேஸை நான் படிக்கிறேன். ஃபேமஸ் சேயிங், ரெண்டு பேர் சொன்னதை உங்ககிட்ட நான் படித்து காட்டுறேன். முதலாவது, த ஃபேமஸ் ப்ரேயர் ஆஃப் செயின்ட் ஃப்ரான்சிஸ் ஆஃப் அசிசி. அவருடைய ஜெபத்தை பாருங்க. இந்த செயின்ட் ஃப்ரான்சிஸ் என்ன சொல்லி ஜெபிக்கிறார் நீங்க பாருங்க. அவருடைய வாழ்க்கையோடைய அர்ப்பணத்தை பாருங்க. எவ்ரி டே he prayed to the Lord, என்னை இப்படியாக மாற்றுங்கன்னு சொல்லி அவருடைய ஜெபத்தை கேளுங்க. Lord, make me an instrument of peace. Make me an instrument of peace. Where there is hatred, let me sow love. Where there is injury, pardon. Where there is doubt, faith. Where there is despair, hope. Where there is darkness, light. Where there is sadness, joy. அப்படின்னா அவர் என்ன சொல்ல வராரு? இந்த உலகம் கஷ்டப்படுதுங்க. இந்த உலகத்தில் என்ன இல்லை? சமாதானம் இல்லை. இந்த உலகத்தில் என்ன இல்லை? அன்பு இல்லை. இந்த உலகத்தில் பயங்கர ஹேட்ரட். அவர் என்ன சொல்லி ஜெபிக்கிறாரு? ஆண்டவரே, நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், இந்த சமாதானம் இல்லாத உலகத்திலே என்னை சமாதானம் படுத்துகிறவனாய் என்னை உபயோகப்படுத்துங்க. ஆண்டவரே, இந்த உலகத்திலே அன்பு இல்லை. ஆண்டவரே, நான் உம்முடைய அன்பை பெற்றிருக்கிறேன், என்னை கருவியாய் எடுத்து பயன்படுத்துங்க. அந்த இடத்தில் ஏன் மூலியமாய் அன்பு வரட்டும். ஆண்டவரே, ஜனங்களுக்கு பீஸ் இல்லை, ஜனங்களுக்கு ஜாய் இல்லை, எனக்கு பீஸ் இருக்குது, எனக்கு தெய்வீக சந்தோஷம் எனக்குள்ளாக இருக்குது. அதை நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ஊழியக்காரனாய் எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொல்லி அந்த ஒரு அர்ப்பணிப்போட வாழ்ந்தவன் யாருங்க? பிரான்சிஸ் அசிசி. நமக்கு அந்த குணம் இருக்குதா? கொஞ்சம் சுற்றி பாருங்க, கண்களை திறந்து பாருங்க. எவ்வளோ ஜனங்கள் கஷ்டப்படுகிறான் தெரியுமா? எவ்வளோ ஜனங்க வேதனைப்படுகிறான் தெரியுமா? அன்புக்காக உலகம் ஏங்கி கொண்டிருக்குது. சமாதானத்துக்காக ஜனங்கள் ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். யாராவது ஆறுதல் வார்த்தை சொல்லுவாங்களா? யாராவது என்னை என்கரேஜ் பண்ணுவாங்களான்னு சொல்லி உலகம் காத்து கொண்டிருக்குது. அங்கே நீங்கள் உங்களை அர்ப்பணித்து அந்த இடத்துல ஒரு கருவியாய் செயல்படும் பொழுது உங்களுடைய வெளிச்சம், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த வெளிச்சம் ஜனங்கள் மத்தியிலே வெளியப்படும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஓகே, நோ செகண்ட் கோட்ஸ். இந்த கோட்ஸ் யார் சொன்னாங்கன்னா, ஃப்ரம் சென்ட் தெரேசா, மதர் தெரேசா இல்ல, சென்ட் தெரேசா. ஷீ இஸ் ஃப்ரம் அவிலா. ஓகே, நான் இவங்க என்ன சொல்றாங்க நல்லா கவனிங்க. திஸ் இஸ் தியர் பிரேயர்ஸ். இதுதான் அவங்களுடைய ஜெபம். இப்படியாக தான் தாங்களை அர்ப்பணித்து வாழ்ந்தவங்க. She said, Christ has no body but yours. Christ has no body but yours. Christ பார்க்க முடியுதா? எங்க கிரைஸ்ட்? Can you see Christ here? இந்த உலகத்துல கிரைஸ்ட் இல்ல, கிரைஸ்டோட சரீரம் இந்த உலகத்துல யாரு? நீங்களும் நானும் விசுவாசிகள் சொல்றாங்க. No hands, no feet on earth but yours. கிறிஸ்துவோட கரத்தை பார்க்க முடியல, கிறிஸ்துவோட பாதத்தை பார்க்க முடியல, ஆனா உங்களுடைய கரம், உங்களுடைய பாதம் இந்த உலகத்தில் இருக்குது. You are the eyes with which he looks compassion on this world. Yours are the feet with which he walked to do good. Yours are the hands with which he blesses all the world. அல்லேலூயா சொல்றீங்களா? நான் போன வாரம் நான் இந்தியாவுக்கு போயிருக்கும் பொழுது என் வாழ்க்கையில்
நான் எத்தனையோ மிஷன் மினிஸ்ட்ரிக்கு நான் போயிருக்கிறேன். நான் உண்மையிலே நான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் டைம் ஐ வென்ட் தேர் வித் மை ஒய்ஃப். இப்படி ஜனங்கள், கஷ்டப்படுகிற ஜனங்கள் இருக்கிறாங்களா? எனக்கே ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு. சினிமாவில் பார்த்துருக்குறோம் சில நேரத்தில் இந்த கிராமத்தில் வந்து எப்படி வாழ்வாங்கன்னு சொல்லிட்டு. நான் நினச்சேன் இதெல்லாம் படம்னு சொல்லிட்டு. ஆனால் நான் சில கிராமத்துக்கு நான் போகும் பொழுது அவ்வளவு கஷ்டப்படுகிற ஜனங்கள் இருக்கிறாங்க. அவ்வளோ கஷ்டப்படுகிறவர்கள், ரொம்ப ஏழ்மையானவர் இருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு, சில இடத்துக்கு நாங்கள் போகும் பொழுது என்னை அறியாம, எங்களை அறியாம ஜனங்களை நாங்கள் அரவணைத்தோம். உங்களுக்கு ஒன்று தெரியணும், அந்த சாதாரண ஜனங்களை, அந்த ஏழையான ஜனங்களை, கஷ்டப்படுகிற ஜனங்களை நாங்கள் அரவணைக்கும் பொழுது we able to give to them the love of Christ. ஒன்றும் ப்ரீச் பண்ணல, ஒன்றுமே சொல்லல. we able to hug them, give them a hug, right? we able to encourage them. சரியா? அந்த எங்களுடைய என்கரேஜ்மெண்ட், எங்களுடைய ஹக்கிங் இருக்குது பார்த்தீங்களா? that brought the glory of God, that brought the blessing of God, that brought the joy of the Lord into their life. ஆமீன் சொல்லுங்க. ஸோ அதுதாங்க அர்ப்பணம். அர்ப்பணம். சபையார்களே, இன்றைக்கு அனாந்து பாருங்க, அனாந்து பாருங்க. இன்றைக்கு கர்த்தருக்கு உங்களுடைய கரம் தேவை, கர்த்தருக்கு நீங்கள் தேவை, கர்த்தருக்கு உங்களுடைய அர்ப்பணம் தேவை. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் இந்த உலகத்துக்கு, சரியா, நீ உலகத்துக்கு புறப்பட்டு போய் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஓமை மூலமாய் கர்த்தர் நமக்கு ஒரு கதையை நமக்கு சொல்லி கொடுக்கிறார். பாஸ்டர் கூட இருக்கிறீங்களா? இப்போ உங்களுக்கு புரியுது தானே? 10% விளக்கு கதை கொஞ்சம் ஆழமா போனாதான் அதோடைய ஆழமான அர்த்தத்தை அந்த ஓமை மூலியமாய் கர்த்தர் இப்பொழுது நமக்கு வெளிப்படுத்துகிறது நாம் பார்க்கிறோம். ஒரு அழில சொல்லுங்க. சரி, இப்பொழுது பாஸ்டர் வந்து என் பிரசங்கத்தை நான் முடிக்க இருக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு கேள்வி, இதுதான் பெரிய ஒரு குழப்பம். அந்த வசனத்தை நான் படிக்கும் பொழுது ஒரு வசனம் மட்டும் எனக்கு சரியா புரியல. 4 மறுபடியும் மார்க் புத்தகத்துக்கு வாங்க. இயேசு இந்த வெளிச்ச கதையெல்லாம் சொன்ன பிறகு, இந்த விளக்கு, சரியா, இந்த லைட், இந்த லேம்ப், சரி, இந்த ஸ்டாண்ட், இதெல்லாம் சொன்ன பிறகு மார்க்கு 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். நீங்க பாருங்க, இந்த ஓமையை சொன்ன பிறகு இப்படி கன்க்ளூட் பண்றாரு. அதுல என்ன கனெக்ஷன்? லேம்பை சொன்னாரு, யூஆர் ஸ்டாண்டு சொன்னாரு, போய் ஷேர் பண்ண சொன்னாரு, போத்த வேண்டான்னு சொன்னாரு, கட்டில் கீழே வைக்க வேண்டான்னு சொன்னாரு. இதெல்லாம் சொன்ன பிறகு மார்க் இந்த பாயிண்டை கேப்சர் பண்ணி சொல்றாரு. ஆஃப்டர் ஜீசஸ் ஷேர் த parable, he said, whoever has will be given more, whoever does not have, even what they have will be taken from them. மறுபடியும் நல்லா கவனிங்க. in conclusion, whoever has will be given more, whoever does not have, even what they have will be taken from them. அப்போ என்ன கர்த்தர் வந்து நமக்கு அதிலிருந்து கன்க்ளூட் பண்ண சொல்லி கொடுக்க வராரு. நிறைய ஸ்காலர்ஸ் வந்து கிவிங் ஆல் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன், நத்திங் கன்வின்சிங். இந்த ஸ்காலர் இப்படி சொல்றாரு, ஸ்காலர் பி இப்படி சொல்றாரு. எத்தனையோ புக்கை நான் படித்த ஒரு திருப்தி இல்லை. அதில் ஒரு ஸ்காலர் வந்து என்ன பண்றாரு, இப்பொழுது கொஞ்சம் வித்தியாசமாக விளக்கம் கொடுத்தாரு. உங்களுக்கு ஒன்று தெரியணும், இதே வசனம் இன்னொரு இடத்துல எழுதப்பட்டிருக்குது பைபிளில். Do you know that? இதே வசனம் இன்னொரு இடத்துல எழுதப்பட்டிருக்குது. அங்க நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல விளக்கம் வந்துடும். எங்க இருக்குதுன்னா, பாஸ்டர் கூட வாங்க. Come with pastor to book of Matthew now. Actually பைபிள் 2-3 இடத்துல இருக்குது. I just want to show to you one point. Matthew 25 verse 28 to 30 வாசிக்கிறீங்களா? Matthew chapter 25 verse 28 to 30 வாசிங்க. அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் இடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் ஆகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். Okay, notice this, the word
Mark chapter 4, verse 25. The same verse we can discover in the book of Matthew 25, verse 28 to 30. Let me read it in English. So take the bag of gold from him and give it to the one who has 10 bags. Verse 29. For whoever has will be given more, and they will have an abundance. Whoever does not have, even what they have will be taken from them. And throw that worthless servants outside into the darkness where there will be weeping and gnashing of teeth. நல்லா கவனிக்கணும். இந்த மத்தேயு 25வது அதிகாரத்துல இயேசு இன்னொரு ஓமையை சொல்லி இங்க கனெக்ட் பண்றாரு. இங்க என்ன ஓமனா நல்லா பாருங்க. அங்கேயே ஒரு பேரபிள் சொல்றாரு மேத்யூல. என்ன கதையை சொல்றாருன்னா 3 பெயர். ஒரு எஜமான், அவனுக்கு கீழே 3 சர்வன்ட். சொல்லுங்க எஜமான் சொல்லுங்க. 3 சர்வன்ட் சொல்லுங்க. இந்த எஜமான் என்ன பண்றாரு? 3 பேருக்கு பொறுப்பு கொடுக்கிறாரு. முதல் சர்வனுக்கு 10 பேக்ஸ் ஆஃப் கோல்ட கொடுக்கிறாரு. முதல் சர்வனுக்கு 5 பேக்ஸ் ஆஃப் கோல்ட். ஓகே, commodity. கோல்ட் சொல்லும் பொழுது you can invest the gold and you can make money, right? So முதல் சர்வனுக்கு 5 பேக்ஸ் ஆஃப் கோல்ட், இரண்டாவது சர்வனுக்கு 2 பேக்ஸ் ஆஃப் கோல்ட், மூணாவது சர்வனுக்கு 1 பேக் ஆஃப் கோல்ட். இப்போ அந்த கதையை நீங்க பார்த்தீங்கன்னா மாஸ்டர் என்ன சொல்றாரு? உங்களுக்கு எல்லாருக்கும் கோல்ட கொடுத்துட்டேன். நீங்க என்ன செய்யணும்? இந்த கோல்ட உபயோகப்படுத்தி இன்வெஸ்ட் பண்ணி, ரைட், யூ மஸ்ட் மல்டிப்ளை. இதுதான் எஜமான் அவர்களுக்கு கொடுத்த சேலஞ்ச். இப்போ எஜமான் சொல்றாரு, நான் இப்பொழுது வெகு தூரம் போக இருக்கிறேன். நான் ஒரு நாள் வருவேன். எப்பொழுது வருவேன்னு எஜமான் சொல்லல. He said, I will go away, but one day I shall return back. அப்போ இந்த 3 பேர் என்ன பண்றாங்க? இந்த 5 கோல்ட் பேக்ஸ் ஆஃப் கோல்ட பெற்றவன் அவன் என்ன பண்றான்? இன்வெஸ்ட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிட்டான். from 5 his business grew to 10. இந்த 2 கோல்ட பெற்றவன் என்ன பண்ணனா? he go and invest, he work very hard. சரியா? he invested all his goals, என்ன பண்ணிட்டான்? இப்பொழுது 2 நாளாயிருச்சு. இந்த ஒரு கோல்டு பெற்றவன் என்ன பண்ணுனா? எஜமானுக்கு பயந்து, எங்களுடைய எஜமான் சாதாரணவர் அல்ல, கணக்கு கேட்பார். சொல்லுங்க, அக்கௌண்டபிலிட்டி. என்னுடைய எஜமான் கணக்கு கேட்பார் என்று சொல்லி புதைச்சி வச்சிட்டான். ஏன்னா ஒரு நாள் எஜமான் வந்தார்னா என்ன பண்ணலாம்? கொடுத்தாரு ஒரு பேக்கு, அதை நான் என்ன பண்ணிடுவேன்? மறுபடியும் நான் கொடுத்துருவேன். I'm not going to take any initiative. சரியா? I'm not going to play any active role. கொடுத்ததை நான் என்ன பண்ணிடுவேன்? அவர் கையில கொடுத்துருவேன். இப்போ திடீர்னு ஒரு நாள் யார் வரா? எஜமான் வராரு. வந்த பிறகு எஜமான் என்ன பண்ணுகிறார்? இப்பொழுது 3 அழைத்து என்ன பண்ணிருப்பாரு? அக்கௌண்டபிலிட்டி, கணக்க செட்டில் பண்ண வராரு. அக்கௌண்டபிலிட்டி. யூ மஸ்ட் நோ தி சர்வன்ட், they are obligated. சரியா? they accountable to the master. அப்போ அந்த 5 கோல்ட் பேக்ஸ் பெற்றுவன் அவன் என்ன சொல்றான்? சாரு, நீங்க 5 கோல்ட் பேக்ஸ் கொடுத்தீங்க, நான் என்ன பண்ண? என்னுடைய முயற்சியில I work hard, என்னுடைய எஃபர்ட்ல நான் என்ன பண்ணிட்டேன்? 10 நான் சம்பாதிச்சிட்டேன். எஜமான் சந்தோஷப்பட்டு என்ன சொன்னாரு? குட், வெல் டன் மை சர்வன்ட், மை ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட் என்று சொல்லி அவரை என்ன பண்ணினாரு? பாராட்டினாரு. இப்போ யாரை கூப்பிடுறாரு? 2 கோல்ட் ஆஃப் பேக்ஸ் பெற்றவனை கூப்பிடுறாரு. he said the same thing. 2 கொடுத்தீங்க, இப்பொழுது 4 நான் என்ன பண்ணிட்டேன்? சம்பாதிச்சிட்டேன். எஜமான் said, good and faithful servant. சரியா? சொல்லி அவர் என்ன பண்ணினாரு? பாராட்டினாரு. இப்போ அந்த ஒரு கோல்ட பெற்றவன் என்ன பண்ணான்? சாரு, எனக்கு தெரியும் நீங்க கடினமானவங்க, கேள்வி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். I know you will always question us, and therefore out of fear, அவனுடைய அந்த 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 எக்ஸ்கியூசஸை பாருங்க. அவுட் ஆஃப் ஃபியர் நான் என்ன பண்ணிட்டேன்? ஒளிச்சு வச்சுட்டேன். நீங்க ஒரு பேக்கை கொடுத்தீங்க, மறுபடியும் உங்க கையில் என்ன பண்ணிட்டேன்? கொடுத்துட்டேன். அதுக்கு என்ன சொன்னார் எஜமானு? verse 28. So take the bag of gold from him and give it to one who has 10 bags. For whoever has will be given more, and they will have an abundance. Whoever does not have, even what they have will be taken from them. Verse 30, நல்லா கவனிங்க. இங்க தான் பாயிண்ட். verse 30. And throw that worthless servant outside into the darkness where there will be weeping and gnash the teeth. என்ன சொல்றாரு? அவனை தூக்கி எங்க போட சொல்றாரு?
ஒரு ஆழ்ந்த இருளுக்குள்ளாய் அவனை தூக்கி போடுங்க. இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஜீசஸ் அங்க என்ன சொல்ல வராரு, உங்களுக்கு எல்லாருக்கும் கர்த்தர் கோல்ட் ஆஃப் பேக்ஸை கொடுத்திருக்கிறாரு. இன் டேர்ம் ஆஃப் காஸ்பல் நம்ம எல்லாரும் பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம். நம்ம எல்லாரும் லைட் பேரர், பிகாஸ் த லைட் ஆஃப் கிரைஸ்ட் இஸ் விதின் அஸ். ஒன் டே கிரைஸ்ட் வில் கம் பேக். ஒரு நாள் எஜமான் இந்த உலகத்துக்கு வருவார். You have received the blessing. I have given you the enlightenment. You have received the revelation. You have received the salvation. இதெல்லாம் பெற்று எனக்காக நீ என்ன செஞ்ச என்று உங்ககிட்ட கேள்வி கேட்கும் பொழுது பதில் சொல்லணும். நீங்க பதில் சொல்லணும், பாஸ்டர் பதில் சொல்லணும், மனைவி பதில் சொல்லணும். All the church members, Christians, so called the born again Christian, we are accountable to God. என்ன பதில் சொல்ல போகிறோம்? என்ன பதில் சொல்ல போகிறோம்? நல்லா கவனிங்க. ஒரு கதையை சொல்லி நான் முடிக்கிறேன். இப்போ என்னுடைய தோட்டத்தில் நான் விதையை விதைச்சி ஒரு மரத்தை உருவாக்குகிறேன். விதையை விதைச்சி மரத்தை நான் உருவாக்குகிறேன். கேள்வி, ஏன் அந்த மரத்தை நான் நட்டு வைக்கிறேன்? என்னுடைய கோல் என்னது? ஏன் ஒரு தோட்டத்தில் ஒரு மாங்காய் மரத்தை நட்டு வைக்கிறேன்? என்னுடைய கோல் என்னது? ஒரு அழகுக்கா? என்னுடைய கோல் என்னதுன்னா, இன்னைக்கு நான் நட்டு வைக்கிறேன், ஃபர்டிலைஸ் பண்றேன், பாடுபடுறேன், சுத்தம் பண்றேன் ஒரு நோக்கத்தோடு. அந்த மரத்தின் மூலியமா எனக்கு என்ன கிடைக்கணும்? ஒரு பலன் கிடைக்கணும், ஒரு கனி கிடைக்கணும்னு சொல்லிதான். ரைட்? இப்போ இயேசு என்ன சொல்ல வராரு? யோவான் ஸ்தானகன் இப்படி சொல்றாரு, எந்த மரம் கனி கொடுக்கலையோ அந்த மரத்தின் மீது எது போகுது? எந்த மரத்திலே கனி இல்லையோ, you know the axe, சரி, the axe is ready. Okay, the axe is already at the root of the trees, and every tree that does not produce good fruits will be cut down and thrown into the fire. Thrown into the fire. Let me say something, church. I want to remind the church, நீங்களும் நானும் கடைசி காலகட்டத்துக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்க. சொல்லுங்க, கடைசி காலம் சொல்லுங்க. கடைசி வினாடிக்குள்ளாக வந்துட்டோம். Any time the master shall return. Any time Christ will return. Any time எக்கால சத்தம் ஊதப்படும், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருவாரு. அன்றைக்கு நீங்க எல்லாரும் அவருக்கு முன்பதாய் நீங்களும் நானும் நிற்க வேண்டும். அன்றைக்கு அவர் கணக்கு கேட்கும் பொழுது பதில் சொல்ல வேண்டும். உன் கையில் நான் விளக்கை நான் கொடுத்தேன், எந்த வகையிலை வெளிச்சத்தை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி கர்த்தர் கேள்வி கேட்கும் பொழுது பதில் சொல்ல நீங்க நானும் ரெடியா இருக்க வேண்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.